என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசேகரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். அடுத்த வாரம் பங்குச்சந்தைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். தொடர்ந்து 4-5 வாரங்களாக தொடர்ந்து உயர்முகத்தில் இருந்த பங்குச்சந்தைகள் போன வாரம் பங்குகள் இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. போன வாரம் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 3% இறங்கியிருந்தது. கார்ப்பரேட் ரிசல்ட் சரியில்லை. ஒரு கார்ப்பரேட் ரிசல்ட் கூட இந்த தடவை சரியில்லை. பெரும்பாலான கார்ப்பரேட் ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருந்தது. ஏதோ 1-2 எல்என்டி அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒட்டுமொத்த கார்ப்பரேட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வாஷ் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் நான் பார்த்த அளவில் இதுதான் ஆக மோசமான கார்ப்பரேட் ரிசல்ட்டு. வெந்த புண்ணில் வேல் பச்சுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே வந்து கார்ப்பரேட் ரிசல்ட் சரியில்லாமல் பங்குச்சந்தைகள்லாம் ரொம்ப கீழே போயின்னு இருக்கும்போது இந்த ட்ரம்ப் வந்து வேணும்னே 25% டேக்ஸு ப்ளஸ் பெனால்ட்டி டேக்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி விட்டார். இப்போ என்னாச்சு, பங்குச்சந்தைகள் வந்து இன்னும் அதிகமாக இறங்கிடுச்சு. ஸோ வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் 2 நாளாக தொடர்ந்து பங்குச்சந்தைகள் இறங்கியிருந்தது. வியாழக்கிழமை வாலட்டைலாக இருந்தது, பட் ஆனால் இறங்கி தான் இருந்தது. ஆனால் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு கிஃப்ட் நிஃப்டி வந்து பெருசாக இறங்கலை. ஆனால் வெள்ளிக்கிழமையும் எஃப்ஐ செல் பண்ணி தான் இருந்தாங்க. யூஎஸ் மார்க்கெட் இறங்கியிருந்தது. அதனால் வந்து நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, கிஃப்ட் நிஃப்டி வந்து இறங்கணும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் இறங்கலை. அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் சொல்லலாம். ஒன்று, இந்த ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து அந்த ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரொம்ப இறங்கிடுச்சு. அந்த ட்ரம்ப் டேரிஃபினுடைய எஃபெக்ட் அது பார்மா ஸ்டாக்ஸு, டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸு அதெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. ஐடி ஸ்டாக்ஸ் நல்லா இறங்கிடுச்சு. வெள்ளிக்கிழமை யார் யோசனை பண்ணியிருப்பாங்க இன்ஃபோசிஸ் 2.5% விழுன்னு சொல்லிட்டு. அதனால் இதுக்கு மேலே பெருசாக இறங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிருக்கலாம். அல்லது இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து ஆகஸ்ட் 1 டெட்லைன்லேருந்து ஆகஸ்ட் 7க்கு மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதாவது இன்னும் ஒரு வாரத்துக்கு நெகோசியேஷன் வந்து பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒருவேளை ஓவர் த வீக்கெண்டு எதையாவது நெகோஷியேட் பண்ணி ஏதாவது டீல் கீழே நல்ல விதமாக அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சாங்கன்னா மண்டே கேப் அப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நைட் மட்டும் வேண்டாம், ஷார்ட் அடிக்க வேணாம்னு நினச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு காலையிலேருந்து திரும்ப ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமையும் இப்போது அமெரிக்க பங்குச்சந்தைகள் நல்லா இறங்கியிருந்தது அபரிதமாக. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு காலையில் ஏஷியன் மார்க்கெட்லாம் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகும். இதுக்கு மேலே அது கொஞ்சம் ட்ரம்ப்பு கொஞ்சம் வாயமூடின்னு இருந்தால் கொஞ்சம் பங்குச்சந்தைகள் நல்லாயிருக்கும். ஆனால் அவர் இருக்க மாட்டார். ஸோ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் கேப் டவுன் தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கணும் எவ்வளோ கேப் டவுன் ஆக போகுது, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் நம்ம நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இது வந்து ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது. அதனால் பங்குச்சந்தைகள் ஓரளவு இறங்கியிருந்தது. மே 12 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீஸ் ஃபயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அன்றைக்கி கிட்டத்தட்ட 2% கேப் அப் நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்துகள் பங்குகள் இன்னும் ஏறி கிட்டத்தட்ட 4% உயர்ந்து பங்குகள் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ஏறுச்சு. அதுக்கப்புறம் நிஃப்டி பார்த்திங்கன்னா 24,500க்கு கீழே போகவே இல்லை. இன்ட்ராடேல 2-3 நாள் போச்சு, ஆனால் க்ளோசிங் பேசிஸில் போகலை. அது 24,500க்கு மேலே தான் எவ்ரிடே க்ளோஸ் ஆச்சு. அதனால் 24,500 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. மேலே வந்து 25,200 ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி 25,650 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ரிசல்ட்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கவே பங்குகள் வந்து இறங்க ஆரம்பிச்சு. இப்போது கார்ப்பரேட் ரிசல்ட்டுடைய மோசமான ரிசல்ட்டும் ஓரளவு ஃபேக்டரின் ஆகிடுச்சு. ட்ரம்ப்புனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் ஓரளவு ஃபேக்டரின் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இறங்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணோம்னா, சமயத்தில் என்ன நடக்கும்னா, சில ஆங்கில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதகலமாக இருக்கும். படமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா அப்போ தான் படமே ஆரம்பிக்கும். இது வந்து ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏறக்குறைய எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஒருவேளை இதுதான் கிளைமேக்ஸா இல்லை இதுதான் ஸ்டார்டிங் ட்ரெய்லரா அப்படின்னு கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். ஆனால் மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி பேரிஷாக இருக்குது.
நீங்கள் புட் கால் ரேஷியோ பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், அல்லது எஃப்ஐஐ ஷார்ட் பொசிஷன் பாருங்கள், எல்லாமே ரொம்ப அல்ட்ரா பேரிஷாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் தான் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்தால் அப்படியே ஷார்ட் கவரிங்கில் மார்க்கெட் பிச்சுக்கிற மேலே போகும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 12ஆம் தேதி தான் நடந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை அப்படி போச்சு, எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு கண்ட மெனிக்கு ஷார்ட் அடிச்சு வச்சுருந்தாங்க. அந்த இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் அது வந்த உடனே ஒரே நாளில் 4% அந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படி எதாவது நடக்கணும்னா அது ஏதாவது ஒரு ட்ரிகர் தேவைப்படுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிகர் இருக்குது. ஒருவேளை அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளார இந்தியாவும் அமெரிக்காவும் ஏதோ சமாதானமாக பேசி ஏதோ ஒரு டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட், இந்தியாவுக்கு வந்து ஒரு 15% அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சாருன்னா அன்றைக்கி கண்டிப்பாக 3-4% நம்ம பங்குச்சந்தைகள் ஏறிடும். ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் கண்ட மேனிக்கு ஷார்ட் அடிக்கக்கூடாது. பங்குகள் இறங்கும்போது ஊருக்கு இளைச்சவன் சொல்லிட்டு போட்டு எல்லாரும் போட்டு அவனை அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பங்குச்சந்தையை போட்டு அடிக்க வேண்டியது. அது ஏதாவது கொஞ்சம் ஷார்ட் கவரிங்கில் ஏறிச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இது வந்து ஒன்று இருக்குது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் 24,500ன்றது ஒரு நல்ல சப்போர்ட்டு. ஆனால் அது இன்னும் ஒரு 50-60 பாயிண்ட் தான் இருக்குது. அதை உடைக்கலாம், நாளைக்கே உடைக்கலாம். ஆனால் அதை உடைச்சி க்ளோஸ் ஆகுமா அப்படின்றது பார்க்கணும். பட் 24,500 உடைச்சி க்ளோஸ் ஆச்சுனால் மேபி அடுத்த சப்போர்ட் வந்து 24,000 தான். 24,000 ஒரு நல்ல மிகப்பெரிய சப்போர்ட். ஏன்னா 24,000ன்றது எங்கே இருக்குதுன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் தினமும் ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸு விட்டு சண்டை போட்டுட்டு இருந்தப்போ இருந்த ரேட் அது. அதை விட மோசமாக ஒன்றும் இப்போ ஒன்றும் நடந்தில்லை. ஒரு வாரம் விட மோசமான நியூஸ் என்ன இருக்க முடியும்? ஒன்றும் கிடையாது. கார்பரேட் செல்றான், ஒரு குவார்ட்டர் சரியில்லைன்னா அடுத்த குவார்ட்டர் ரெக்கவர் ஆகிடும். ட்ரம்ப் ஒரு நாளைக்கு கோபமாக இருக்கும்போது 50%ன்றவார், அடுத்த வாரம் கொஞ்சம் சாந்தமாயிட்டார்னா 20%ன்றவார். அதனால் 24,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். பட் 24,000 உடைச்சால் பங்குச்சந்தைகள் அடுத்த கொஞ்ச நாளைக்கு தேராது அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். இது வந்து டவுன் சைடில். அப் சைடில் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா 25,200 ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை தாண்டினால் இந்த சமீபத்திய ரீசன்ட் ஹை 25,650 அதில் வந்து நல்ல ஒரு கிரேட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா 25,650 போயிட்டு தான் அங்கேருந்து தான் கார்பரேட்டர்ஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு விழுந்தது. இப்போ கார்பரேட்டர்ஸ் எல்லாம் சரியில்லைன்றது அது அப்படியே தானே இருக்குது. அது எப்படி அவ்வளோ ரெக்கவர் ஆக முடியும்? ஸோ நீங்கள் ஒரு ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா 24,500லேருந்து 25,000 வரைக்கும் ட்ரேட் நடக்கலாம். பட் ப்ராடர் பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 24,000லேருந்து 25,500 அல்லது 25,650 ரேஞ்ச் வச்சுக்கலாம் ஃபார் த என்டையர் மந்த் ஆஃப் ஆகஸ்ட். இந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் எஃப்ஐஏ அண்ட் டிஐஏ இட் வில் கண்டினியூ. மார்க்கெட் ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் கீழே போகும், எஃப்ஐஏ செல் பண்ணால் அப்படியே 200 பாயிண்ட் மேலே வரும், டிஐ பை பண்ணால். மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாதம் முழுக்க பிரச்சனை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில கார்பரேட் ரிசல்ட்ஸ்லாம் வரும். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் எனக்கு ஒர்க் ஷாப்பு, அதனால் நான் சரியாக வந்து எதையும் போய் அனலைஸ் பண்ணலை. பட்டு கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்ததுன்னா அதை ஒட்டிய, அதாவது அந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லாங்க, அது இருக்கலாம். அடுத்து ஆர்பிஐ பாலிசி இருக்குது, அது என்றைக்குன்னு நான் இன்னும் செக் பண்ணலை, இருக்கலாம். அடுத்த 1 or 2 வீக்ஸில் இருக்கலாம். இதுக்கப்புறம் யூஷுவல் டேட்டா லைக் இன்ஃப்ளேஷன் டேட்டா, அப்புறம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா, சர்வீஸ் பேசஸ் பிஎம்ஐ டேட்டா, அதெல்லாம் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்குள்ளார வரும். ஒட்டு மொத்தத்தில் பங்குச்சந்தையோட நிலைமை இப்போ கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்குது. பார்ப்போம், அது ஏதாவது பூஸ்ட்டு கொடுத்து அதை கொஞ்சம் எழுந்து ஓட வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்றைக்கி என்னுடைய அனாலிசிஸ் ரொம்ப ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 நாளாக நம்ம பிஸி ஒர்க் ஷாப்பில். ஸோ நாளைக்கு கொஞ்சம் பெட்டரான ரிப்போர்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.